உங்களுக்கு அல்வா ரொம்ப பிடிக்குமா? ஆப்பிள் பழத்த வச்சு ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி எப்படி செய்றேன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாவே டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபி செய்றதுக்கு நான் 2 ஆப்பிள் பழம் எடுத்திருக்கேன். இதில எல்லாத்தையும் குட்டி குட்டியா கட் பண்ணி அதில இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நான் தோல் சீவல. நீங்க வேணும்னா தோல் சீவிக்கோங்க. இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு பேஸ்ட் மாரி அடிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு கடாயில கொஞ்சமா நெய் விட்டு முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு, அதே நெய்ல நாம அரைச்சு வச்ச பேஸ்ட்ட சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதில உள்ள தண்ணி எல்லாமே வத்திட்டு நல்லா டைட் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆப்பிள் பழம் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கிறதுனால ஒரு 4 ஸ்பூன் போதும். இது சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் ஆகும். அந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து அல்வா வந்து நல்லா டைட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பும் அதுக்கப்புறம் நல்லா டைட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண நட்ஸ் இது கூட சேர்த்துட்டு நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஆப்பிள் அல்வா ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி